கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். ஆமாங்க, இந்த வசனத்தின்படி நிறைவானவர் என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லலாம். இந்த 13ஆம் அதிகாரம் அன்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். விசேஷமாக அன்பானவர், தேவன் அன்பாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து அன்பாக இருக்கிறார். அப்போது இந்த இடத்துல நிறைவானவராக இயேசுவின் அன்பு இருக்கிறது. அப்படி இயேசு கிறிஸ்து நிறைவானவராக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வருகிறார் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 11 வசனங்களை இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போது அழைக்கப்பட்ட இடத்துல அவர் சில அற்புதத்தை அங்கே என்ன பண்ணுறாரு, தண்ணீரை திராட்சரசமாக அவர் அங்கே மாற்றுகிறார். அப்போது பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். ஆமாங்க, நாம் கூட இயேசுவை அழைக்க வேண்டும், கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. ஆமாங்க, கர்த்தரை தேட வேண்டும், கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாக மாறும், ஒரு நன்மையும் குறைவிடாது. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்ததுனால நிறைவான பலன் ரூத் பெற்றுக்கொண்டாள். அவர் ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தாலும் அவள் கர்த்தரை நம்பி வந்தாள், கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் வந்தாள், அடைக்கலமாக நம்பி வந்தாள். அப்படி அடைக்கலமாக நம்பி வந்ததுனால, கர்த்தரை தேடுனதுனால அவளுடைய வாழ்க்கையில் நிறைவான பலனை ஆண்டவர் கொடுத்தார். பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம், நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக மாற்றுவார் என்று சொல்லி. ஆமாங்க, நம்முடைய குறைவை நிறைவாக மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. எனவே பாயிண்ட் நம்பர் 1 அடிப்படையில் நாம் சொல்லுவோம், எல்லாரும் என்னோடு கூட நீங்கள் சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய இல்லத்தில் வாரும், என்னுடைய உள்ளத்தில் வாரும். இயேசுவே என் இல்லத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும். அல்லேலூயா. இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3-5 வாசிக்கிறோம். இங்கே மரியாள் இயேசு இடத்துல அங்கே வேலைக்காரரை பார்த்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். ஆமாங்க, இப்போ வேலைக்காரர் இடத்துல அவங்க சொன்னது என்னென்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, நம்முடைய ஆண்டவர் என்ன உணர்த்துகிறாரோ, என்ன பேசுகிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை மாத்திரமே நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய குறைவு நிறைவாக மாறும். அப்போது நம்ம ஆண்டவருக்கே நம்ம ஆலோசனை சொல்லக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஆலோசனைப்படி தான் அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தாலே போதும். மூன்றாவதாக யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 நம்ம வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொன்னதை, இயேசு கிறிஸ்து சொன்னதை அந்த வேலைக்காரர் செஞ்சபடினால நடந்த காரியம் என்ன, அங்கே நல்ல திராட்சரசம் உண்டானது, ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள், குறைவு நிறைவாக மாறுது. ஆமாங்க, அந்த கல்யாண வீட்டில் பாருங்கள், இப்போது நல்ல திராட்சரசம் உண்டானது, திருப்தி அடைந்தார்கள், குறைவு நிறைவாக மாறினது. ஆமாங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கூட முதலாவது இயேசு அழைக்க வேண்டும், இரண்டாவது இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியம் உண்டாகும், நல்ல திராட்சரசம் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி உண்டாகும், நாம் திருப்தி அடைய முடியும், குறைவு நிறைவாக மாறும். எனவே இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் இல்லத்தில் வாரும் என்று சொல்லும்போது நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவார், நமக்கு திருப்தி உண்டாகும், நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா.